மத்திய பிரதேசத்தோட அமைச்சர் கூட அதை தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு அரசோட கவனக்குறைவுனால தான் எங்க ஸ்டேட்ல இருக்கிற குழந்தைங்க இறந்துருக்காங்க. அது ரைட்டுங்க. நான் தான் முட்டாளு, நான் தான் அயோக்கியன், நான் தான் கெட்டவன், நான் ஒரு தீய சக்தி, திராவிட மாடல் நடத்துற கேவலமான ஆட்கள். நீ தான் சனாதனத்தை இது பண்றவங்க. உன் புத்தி எங்க போச்சு? உன் மருந்து கண்ட்ரோலர் பார்க்கல, அவனுக்கு எங்க அறிவு போச்சு? நீ தப்பிக்கிறதுக்கு அடுத்தவனை காட்டி கொடுத்துட்டு இருக்கிறியா? உன் புத்தி எங்க? உன் குழந்தை தானே செத்துச்சு, தமிழ்நாட்டு குழந்தைய செத்துச்சு. அடுத்த மேல பழைய போட்டு தப்பிக்க பாக்குறியா? உன் புத்தி எங்க போச்சு? இந்த மாதிரி சொன்ன அந்த அமைச்சர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். பின்னாலும் தவறு பண்ணிவிட்டு மருந்து ட்ரக் கண்ட்ரோல் சரியா பார்க்காம கொடுத்துருக்குறான். அப்படி இது பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரக் நின்று இருக்கு. உன் குழந்தை பொழைச்சிருக்கும்ல. இன்னைக்கு காரணத்தை எவன் மேலேயே பழிய போட்டுக்கிட்டு இருக்கிற. உன் குழந்தை செத்ததுக்கு உன் ட்ரக் கண்ட்ரோலர் சரியா இல்லாத தானே காரணம். செத்தது யார்? உன் குழந்தையா? தமிழ்நாட்டு குழந்தை இல்லை. அடுத்த மேல பழிய போட்டு என்ன பிரயோஜனம்? உன் குழந்தைய காப்பாற்றுறது உனக்கு என்ன யோகிதை? அந்த யோகிதை இல்லாம அடுத்தவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கிற. இதெல்லாம் வச்சுக்கிட்டு உடனே தமிழ்நாட்டு அரசாங்கத்து மேல பழிய போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ட்ரை பண்ணுங்க, யார் வேணாம்.